அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சதுர்கிரக யோகம். இந்த சதுர்கிரக யோகம் அப்படின்னா சூரியன், புதன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுடைய சேர்க்கை. 4ஆம் இடமான உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான அதாவது சுகஸ்தானத்தில் இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுகிறது. அதாவது ரிஷப ராசியில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வானது 24/5/2024 முதல் 8/6/2024 வரை, அதாவது சுமார் 15 நாட்களுக்கு இந்த யோக காலம், அதாவது இந்த சதுர்கிரக யோகம் நடைபெறுகிறது. ஸோ இந்த சில கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில ராசியில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுமே சஞ்சாரம் செய்வாங்க. ஸோ அப்படி சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு அரிதான அபரிவிதமான யோகம் அப்படிங்கிறது உருவாக்குங்க. ஸோ சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாகவோ இல்லை ரொம்ப மாதமாகவோ தேவையில்லாத கண்டினியூவாக ஒரு கஷ்டங்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறதை தீர்த்து இது ஒரு யோக காலம், அதாவது ஒரு நல்ல அதிர்ஷ்ட காலமாக மாற்றக்கூடிய தருணமாக இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறுகிறது. ஸோ அப்படியேற்பட்ட ஒரு நிகழ்வானது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நடைபெற இருக்கு. ஸோ சூரியன் நவகிரகங்களே ஆத்மகாரகன் என்று அழைக்கக்கூடியவர், அதாவது நவகிரகங்களிலே முதல் கடவுள். அரசியல், அரசு பதவி, தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்கள், அதே போல நிர்வாக திறமை கொண்டவர்கள், தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளை குறிக்கக்கூடியது இந்த சூரிய பகவான். அதே போல் புதன் புத்திகாரகன், கல்வி, அறிவு, செயல், சிந்தனை, திறன், புத்தி கூர்மை, கல்வி ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய புதன் பகவான். அதே போல் இந்த குரு மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். ஒரு தனி மனிதனுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, ஒழுக்கம் மற்றும் அவர்களுடைய பக்தி ஆகிய அனைத்து விஷயங்களையும் காட்டக்கூடியவர் இந்த குரு பகவான். சுக்கிரன் காதல், திருமணம், சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரம் மற்றும் தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான். ஸோ இந்த 4 கிரகங்கள் ஒரு 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 ராசியில் இணையும் பொழுது அது ஒரு அபரிவிதமான யோகத்தை உருவாக்கும். ஸோ அந்த யோகம் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நடைபெறுகிறது. ஸோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 4 கிரகங்களுடைய சதுர்கிரக யோகம் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ எல்லா விஷயத்திலையுமே தெளிவாக நேர்பட செயல்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசக்கூடிய வார்த்தைகளை தெளிவாகவும் துல்லியமாகவும் பேசக்கூடியவர்கள். தான் ஒரு வார்த்தையில் சொன்னோம் அப்படின்னா அதை யாரையுமே புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். கடந்த சில வருடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வார்த்தையிலையும் சரி உங்களோட வாழ்க்கையிலையும் சரி தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாயிட்டே இருக்குது. உதாரணமாக சொல்லப்போனால் தொழில் ரீதியாக ஸோ ஒரு இடத்துல கடன் வாங்கி அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் இந்த பணம் கரெக்டான நேரத்தில் கிடைச்சிது அப்படின்னா இந்த பிஸ்னஸை நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணத்தில் வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது தடைப்பட்டு போயிருங்க. அதே போல் தொழில் வியாபாரம் ஏதாவது ஒரு விதத்தில் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும், தொழிலில் நல்ல ஒரு நிதி தேவை அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் சுத்தமாக பூர்த்தி ஆகலைங்க. அதே போல் அதில் வரக்கூடிய நஷ்டங்கள் மட்டுமே இருக்க தவிர லாபம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ வாழ்க்கையில் எந்த விதத்துலையும் ஏதாவது ஒரு பண கஷ்டம் தீர்ந்து நம்மளுடைய தொழிலில் நல்ல ஒரு முதலீடு பண்ணி அந்த முதலீட்டு மூலமாக நல்ல லாபத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தடைப்பட்டுகிட்டே இருந்தது. ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா மன நிம்மதி அப்படிங்கிறது குறைஞ்சிரும், மனசில் இருக்கக்கூடிய கவலை அப்படிங்கிறது ஜாஸ்தியாயிருச்சு. எதுவுமே பண்ணவே முடியாதா, ஸோ நம்ம முன்னேறவே முடியாதா அப்படிங்கிற ஒரு சூழலையே உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறதுனால நமக்கு தேவையான நேரத்தில் இந்த வங்கி சம்மந்தப்பட்ட அதாவது கடன் சம்மந்தப்பட்ட நீங்கள் லோனெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, வங்கி கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் கரெக்டான நேரத்தில் கரெக்டான தருணத்தில் இந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இது மூலமாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகுங்க. நல்ல நிதி தேவை அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் பூர்த்தி ஆகுங்க. பூர்த்தியான தருணத்திலேயே நம்மளுடைய லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய சூழலாக இந்த சதுர்கிரக யோக காலம் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகுது.
அடுத்தபடியாக இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையில் நல்ல ஒரு வேலைக்கு போகவே முடியலைங்க. நானும் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேன். ஆனால் இன்டர்வியூஸில் எதுலேயுமே செலக்ட் ஆகலை. வேறு ஒரு வேலைக்கு போகணும், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துல இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அங்கேயும் எந்த ரிசல்ட்டு கிடைக்கல. ஸோ பதவி உயர்வும் இல்லை, ப்ரமோஷனும் இல்லைங்க. அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஃபாரினில் போயாவது கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யலான்னு ட்ரை பண்ணுறேன். இந்த விஷயங்கள் எதுவுமே என்னோடய வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது. இதை செய்யக்கூடிய வேலையில் எனக்கு திருப்தி இல்லை. என்னை அதாவது தட்டி கொடுத்து வேலை வாங்கினா கண்டிப்பாக செய்வேன். அதிகாரம் பண்ணுறாங்க, எந்த இடத்துலையும் என்னால் வேலையே செய்ய முடியல. ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு தொழிலே பண்ண போயிடலாமா? நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வேலை செய்யணும், பேசாமல் நம்மளே ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க. இந்த நிலை எனக்கு மாறாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் பணிபுரியறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ நீங்கள் ஃபாரின் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்க போது. ஸோ வேலை ரீதியாகவும் உத்தியோகஸ்தர்கள் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரப்போகுதுங்க. திருமணம் சார்ந்த தடைகள் கண்டிப்பாக விலகும். ஸோ திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாகவே இருக்குங்க. ஸோ அந்த குறைபாடுகள் அப்படிங்கிறது எப்போ தான் எனக்கு தீரும்? எனக்குன்னு சில ப்ராப்பர்ட்டி, எனக்குன்னு சில அசட்டு, அதாவது நான் ஒரு சொந்தமாக வீடு கட்டினா தான் பொண்ணு கொடுப்பேன், சொந்தமாக ஒரு இடம் வாங்கினா தான், சொந்தமாக ஒரு கார் வாங்கினா தான் பொண்ணு தருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை தடுத்துட்டு, அதாவது திருமணத்தை அப்படிங்கிறது சரியான ஒரு பந்தம் அப்படிங்கிறது என்னால் ஏற்படுத்த முடியல. இதனால் கரெக்டாக பொருத்தமான ஒரு பொண்ணை என்னால் தேர்வு பண்ணவே முடியல. இதுவும் ஒரு விதத்தில் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கான சில யோகம் அப்படிங்கிறது உருவாக போகுதுங்க. அதே போல் திருமண தடை விலகி உங்களுக்கு பொருத்தமான ஒரு உறவை நீங்கள் தேர்வு செய்வதற்கான சில தருணமாக இந்த வரக்கூடிய இந்த சதுர்கிரக யோக காலம் உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல் நீண்ட நாட்களாக தம்பதியினருக்கு, குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. ஐவிஎஃப் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிறது பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள், மருத்துவம் ரீதியாக குழந்தை சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பிளானாக இருக்க போது. நல்ல ஒரு தருண காலம். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ஸோ இல்லை அதுக்குண்டான சில முயற்சிகள் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகுங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும், யாருமே விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. எதுக்கெடுத்தாலும் உறவுகள் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்குது. வாழ்க்கை துணைகள் சரியான ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு கிடைக்காம இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆதரவே இல்லைங்க. 2 பேருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்கோம். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்கிறது கூட இல்லை. ஸோ இதனால் எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனால் 2 பேர் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கோம். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு மூலையே குடும்பமே செதஞ்சு கிடக்குது. ஸோ இதில் தேவையில்லாத 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள்லாம் இருக்குது. ஸோ அவங்களுடைய இன்வால்மெண்ட், அவங்களுடைய என்ட்ரு வந்த உடனே எங்களுக்குள்ளே இருந்தக்கூடிய அந்யோன்யங்கள் போயிடுச்சு. தேவையில்லாத நபர்களை பற்றி பேச வேண்டியது ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த நிலையெல்லாம் எங்களுக்கு மாறுமா, இல்லை இப்படியே தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது உருவாகும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் குறைஞ்சி வாழ்க்கை துணையை ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போதுங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக முறையான ஒரு விதத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்டது, அதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஏன்னா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய, அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்குங்க. மருத்துவம் ரீதியாக நீங்கள் நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழலாக இருக்க போது. நல்லா ரெஸ்ட் எடுங்க. தேவையில்லாத விஷயத்தில் ட்ராவல் பண்ணாதீங்க. ட்ராவலிங் அப்படிங்கிறதே உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள், உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் கொடுக்கும். அதே போல் வெளி வட்டார உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அன்ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிறதுலாம் சாப்பிடாமல் இருங்க. அதே போல் நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, ஹெல்த்தில் நல்ல ஒரு 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 கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய மருத்துவ செலவுகள்லேருந்து கண்டிப்பாக தப்பிப்பீங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், கடன் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. ஏன்னா இந்த கடன் வாங்கின இடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். ஏன்னா இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் தனஸ்தானத்தில் எப்போ ராகு பகவான் உள்ளாந்தாரோ தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். அந்த கடனை கரெக்டான நேரத்தில் திருப்பி கொடுக்காம இதனால் அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் அசிங்கப்படக்கூடிய அளவுக்கு சூழல். அவங்க நம்மளை திட்டி நீங்கள் பணத்தை இனிமேல் என்கிட்ட கேட்கவே வேண்டாம், நீங்கள் உங்களை நம்பி நான் கொடுத்ததுக்கு எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழல் உருவாயிருக்கும். ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்களில்
கடன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் கரெக்டான விதத்தில் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக பிரச்சனை தீரும். அப்படி இல்லையா உங்களுடைய ஏதாவது ஒரு அசட் அப்படிங்கிறது சேல் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக உருவாக்கிக்கங்க. குழந்தைங்களுடைய கல்வியும் சரி, கல்வி கற்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது. இருந்தாலும் கல்வியில் கொஞ்சம் மறதி அப்படிங்கிறது உருவாகுங்க. ஞாபக மறதி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ படித்த விஷயங்கள்லாம் மறக்கக்கூடிய சூழலாக இருக்க போது. அதே போல் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோக காலமாக இந்த சதுர்கிரக யோக காலம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு அளிக்க போகுதுங்க. ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான்படி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.